நாள் ஜெபத்தை எடுத்தோன்னு எப்பா பட்டாசு வெடிக்கிற மாதிரி பட்ட 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 பட்டான்னு போறாப்புல அப்படின்னு சொன்னார் மாதிரி 20 நாள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ல, அது அப்படியே மனசில் என்ன ஆயிருது. ஆமாம், அதனால் குறிப்பை பார்த்தோன்னே அது வாட்டு வந்து படிக்கிறது இல்லை, குறிப்பை பார்த்தோன்னே தானாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமே சோத்திரம். சில பேர் இந்த பேப்பரை பார்த்தோன்னே டைப் ரைட்டிங் இப்படி அடிப்பாங்க, புதுசாக அடிக்கிறோம் பார்த்து அடிப்பாங்க. அவன் அடித்து பழகணும், இப்படி பார்த்துட்டு அங்கே பேப்பரை பார்த்துக்கிட்டே இங்கே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுபோல் சோத்திரம் ஜெபத்தில் நம்முடைய காரியங்கள் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆவியும் கண்டுபிடிக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே. சோத்திரம் விசுவாச குடும்பத்துக்குள்ளே இப்போ நான் என் குடும்பத்தில் என்னென்ன ஆவி கிரியை செய்யுது, எப்படியெல்லாம் வருது, விசுவாச குடும்பத்துக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே இப்படியே கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா கட்டி ஜெபிச்சு அது ஒரு பெரிய பட்டியலே போகுது. ஆனாலும் விடுறதில்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதெல்லாம் கட்டிப்பிட்டு தான் அடுத்து ஜெபத்துக்குள்ளே என்ன பண்ணுவேன். காலை ஜெபத்தில் எங்கள் பாஸ்டர் வந்து நைட்டு 12 மணிக்கு கட்டுவார், நான் காலையில் 5 மணிக்கு கட்டுவேன். இந்த ஆவிகளை எலும்பவே விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறது. அதனால தான் ஆண்டுடைய இறக்கத்தினால நம்முடைய காரியங்கள் தொடர்ந்து அதோடைய ஆவியுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இது இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்மளை முன்னேற விடாது. நம்ம குடும்பத்தில் போராடிக்கிட்டே இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கும். போராடும்போது இதில் கவனம் செலுத்தோம்னா அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு முன்னேற்றத்தின் பாதைக்குள்ளே போக முடியாது. அதனால சிரமத்தை பார்க்காம நீங்கள் நைட்டு எந்திரிச்சு கட்டினாலும் சரி, காலையில் எந்திரிச்சு கட்டினாலும் சரி, சோதரன் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஊரில் போனதெல்லாம் கட்டாதீங்க. அது தெரிச்சடிச்சு நம்மள்ட்ட வந்து சண்டை ஓடும். நான் பாட்டு போயிட்டுருக்கேன், நீ இதுக்கு என்னையே கட்டுற அப்படின்னு சொல்லி வரும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக நம்ம ஊழியம், நம்முடைய ஐக்கியம், விசுவாச குடும்பம், ஊழியர் இவங்களுக்கு விரோதமாக எழும்புற ஆவிகள் என்ன பண்ணலாம். அதுக்கு தான் தெய்வம் அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசுகளை துரத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு கட்டியாச்சு அப்படின்னா உடனே நாளைக்கு கட்டாமல் இருக்க முடியுமா. அது ஒரு நாள் தான் கட்டப்படும். நம்ம கட்டுறது எத்தனை நாள் தான் கட்டப்படும், ஒரு நாள் தான். அடுத்த நாள் அது கட்ட உள்கப்பட்டுரும், மீண்டும் அது கிரியை செய்யும். அதனால திருப்பி என்ன பண்ணணும், ஒரு நாள் பிறக்கும்போது திருப்பி அதை கட்டிடணும். இப்படி சாகிற வரைக்கும் கட்டி நமக்கு விரோதமாக அந்த ஆவிகளை என்ன பண்ணக்கூடாது. நமக்குள்ள இச்சையை தூண்டுதா, இச்சையின் ஆவியை கட்டுங்க. அசுத்தத்தை தூண்டுதா, அந்த ஆவியை கட்டுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் ஆண்டவரே, ஃபோனை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆண்டவரே இதை யூஸ் பண்ண வைக்கிற ஆவியை கட்டுறேன், இதுலேருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு ஒரு 10-15 நாள் ஜெபிச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களை அறியாமல் ஃபோனை விட்டு விலகிடுவீங்க. ஒன்று எதனால அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், ஜெபத்தை கேட்குற, அப்போ ஜெபத்துக்கு பலன் கொடுக்கணும், கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அந்த மொபைலுக்கு விலகி இருக்கணும், கிருபை செய்யுமா, விலகி இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது அந்த ஆவியை போல் கட்டுறோம். அந்த ஆவி என்ன, அந்த ஆவி தான் தூண்டி நம்மளை ஃபோனில் நேரத்தை காலத்தை வீணடிக்கும். அப்போ அந்த ஆவியும் கட்டப்பட்டுரும். அப்போ நமக்குள்ள அந்த தூண்டுதலே கடந்து வராது. அப்போ நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறிப்போம். அதனால ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணணும், கடிந்து கட்டி உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா கட்டுங்க. ஒரு ஆவியை விட்டு வைக்க, நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு பட்டியலே கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் ஆவிக்குரியவன். ஆமாம், நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு பின்னால் என்ன இருக்குது, ஆவி இருக்குங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அந்த ஆவிகள் தான் இந்த வேலைகளை என்ன வேணும் செய்யும். அப்போ நீங்கள் ஆவிகளை என்ன பண்ணணும், கண்ணுக்கு புலப்படாதனால நமக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் மட்டும் கண்ணை திறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி எத்தனை பேர் அடியே அப்பா ஏடா என்ன முடியாது போல இத்தனை தெரியுது அப்படின்னு. ஒரு மனுஷனை சுற்றி நூற்றுக்கணக்கான பேய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். எப்படா வாய்ப்பு, அது கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லவே வேண்டாம். ஆயிரக்கணக்கான பேய் என்ன பண்ணும் சுத்தம். ஊழியக்காரனுக்கு லட்சக்கணக்கான பேய்கள் என்ன பண்ணும் சுத்தம். அவனை எந்த அளவுக்கு கிரேடு ஏறுதோ அந்த அளவுக்கு ஆவியுடைய போராட்டமும், அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் ஏறும். அந்த அளவுக்கு இப்போ தேசத்துடைய தலைவர்கள் வரும்போது அவங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, அதுக்கடுத்து 5 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க. ஆமாம், தேசத்தில் அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஏன்னா அவ்வளோ ஆபத்து இருக்கு, அவ்வளோ ஆபத்து இருக்கு. அதனால அவ்வளோ பெரிய பாதுகாப்பும் கொடுக்கப்படுகிறது. அதனால சோத்திரம் நம்ம என்ன பண்ணணும், இதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க. சக்தி அப்பா ஜெபம் பண்ணல எனக்கு பெரிய சந்தோஷம். 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணார், 1 நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துவங்கனார். அதனால நீங்கள் சோத்திரம் பலவீனப்படுத்துகிற ஆவியை கட்டுங்க, தினமும் கட்டுங்க. குடும்ப சமாதத்தை கெடுக்கிற ஆவியை கட்டுங்க. ஆமாம் சோத்திரம். இப்படி எல்லாம் உங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ள நல்ல சுபாவம் இல்லையா, அந்த பொல்லாத சுபாவத்தை கொண்டு வர ஆவியை என்ன பண்ணுங்க கட்டுங்க. பிள்ளைகளுக்குள்ள பொல்லாத சுபாவத்தை கொண்டு வருவோம், அந்த ஆவியை கட்டுங்க. அப்படி கட்டி நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே மடங்கடிக்கப்பட நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இரட்சகருக்குள்ளே மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? சரி, போகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதுபோல் நம்மளும் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும். எப்படி பெரிய தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் 3 அடுக்கு பாதுகாப்பு, சோத்திரம் 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தெய்வம் என்ன இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அது நீங்கள் கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு அடுக்குகள் கூடிக்கிட்டே போகும். பாதுகாப்பு அது உங்கள் கண்ணுக்கு புலப்படாது, உங்கள் கண்ணுக்கு புலப்படாது. தீய சக்திகளுக்கு தான் தெரியும். அப்படியே அப்பா
3 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இந்த தேவப்பிள்ளை இருக்கு, கிட்ட நெருங்க முடியாது உலக அப்படின்னு நிற்கும். சில பேருக்கு பார்த்தா 5 அடுக்கு பாதுகாப்புல இருப்பாங்க. சோத்திரம், கர்த்தருடைய இரக்கம். சோத்திரம், நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள்ள என்ன பண்ணணும்? சோத்திரம் இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு, நம்மளும் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் இந்த காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது எனக்கு 9 அடுக்கு பாதுகாப்பு தேவன் கொடுத்துருக்கிறார். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 9 அடுக்கு. கர்த்தர் சோத்திரம், அந்த பாதுகாப்புக்குள்ளே நிற்கிறேன். அதனால சத்துரு அவ்வளோ சீக்கிரம் என்னை என்ன பண்ணிட முடியாது, தொற்ற முடியாது. 1-2 பாதுகாப்பு இல்லை, 9 பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்குள்ளே இருக்குதான் நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஒன்று ஒன்றா நானும் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முதல் பாதுகாப்பு, எனக்கு ஆவிக்குரிய நண்பர்களை தெய்வம் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய நண்பர்கள், நம்முடைய ஐக்கியத்தை தாண்டி, கிருபாசன ஐக்கியத்தை தாண்டி எனக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஐக்கியத்தை, அப்படி ஒரு நண்பர்களை வச்சுக்கணும். ஆவிக்குரிய, அவங்க வேற சபையில் இருப்பாங்க, எங்கே வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆவிக்குரிய நண்பர்கள், இது ஒரு பாதுகாப்பு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்காக ஊக்கமாக ஜெபிப்பாங்க. நமக்காக என்ன பண்ணுவாங்க? ஊக்கமாக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபந்தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்போ ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். எனக்கு அருமையான சோத்திர நண்பர் ராஜ்குமாரை கொடுத்துருக்கிறார். அதுபோல் நெகேமியா பிரதர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். இவங்க வேறு ஸ்தாபனம், வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய நண்பர்களால நம்முடைய ஐக்கியத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. நம்ம ஐக்கியத்தை கெடுக்கிற ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கக்கூடாது. அதுலேயும் கவனம் வைக்கணும். அவங்களோட பழகும்போது, ஆமாம் நீங்கள் எங்கள் ஐக்கியத்தோடு வந்து சேர்ந்துருங்கன்னு போயிடக்கூடாது. அவங்க நம்ம ஐக்கியத்துக்குள்ளே வரமாட்டேன், அதாவது ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு வர்றதில்லை. நமக்கு ஆவிக்குரிய நண்பர்களாக இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம சபைகளுக்குள்ளேயே அப்படி ஒரு நண்பர்களாக இருந்துக்கலாம். ஆமை சூத்திரம் எங்கேயோ சரி இருக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஐக்கியத்தை பாதிக்காத ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு நண்பர்கள் இருக்கணும், ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். சோதர உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க பற்றியில், ஆபத்துனா உடனே ஆமாம் ஜீவனையும் கொடுக்குற அளவுக்கு உடையாடுறாங்க பற்றியலா. ஆமை சோத்திரம், அதுபோல் ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். அது தேவன் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்மளா போய் தேடி இது பண்ண, தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவங்க நம்மளுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவங்க பிரச்சனையை சொல்லும்போது நம்ம அவங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். நமக்கு ஒன்றுன்னா அவங்க உபவாசம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். அப்போ அந்த ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறதுனால சோத்திரம், அவங்க எப்பொழுதும் நினச்சி அவங்க எனக்காக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்கள நினச்சி என்ன பண்ணுறோம்? சோத்திரம் பண்ணுறோம். ஸோ இந்த பாதுகாப்பு வளையம் இருக்குது. இதை தாண்டி தான் சத்துரு என்ன பண்ணணும்? நம்மளை தொட வரணும். இது முதல் பாதுகாப்பாக இருக்குது. அடுத்த கட்ட பாதுகாப்பு சோத்திரம் என்னன்னு பார்த்தா, கிருபாசனத்தில் இருக்கிற சோத்திரம் ஊழியக்கார சகோதரர்கள் இருக்கிறாங்க. கிருபாசன ஐக்கியத்தில் ஊழியக்காரர்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிறாங்க. செந்திர ஊழியத்துக்காக, ஊழியர் குடும்பத்துக்காக, விசுவாச மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஐக்கியத்துடைய மேன்மை இதுதான். இதுதான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. இதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிடக்கூடாது. அநேகருக்கு புரியலை, விளங்கலை. எந்த அளவுக்கு சரியான ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வோமோ, தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஐக்கியத்தை வைத்துக் கொள்வோமோ, எந்த அளவுக்கு அந்த ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். பெரிய பெரிய ஆபத்து வந்தால் தப்பிடுவோம், இல்லைன்னா சிக்கிடுவோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. அவங்க தினமும் ஜெபிக்கிறாங்க. இந்த ஊழியங்களை நினைத்து நாங்களும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனால் இது 2வது பாதுகாப்பாக இருக்குது. இந்த பாதுகாப்பை தாண்டி தான் வரணும். சோத்திரம், எந்த சத்ருவாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னா அங்கேயே அடித்து நொறுக்கிடுவாங்க. சோத்திரம், அவங்க ஜெபத்தில் என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், சோத்திரம். பிரச்சனைன்னு வரும்போது இந்த ஐக்கியம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறனால சோத்திரம், நம்ம சொல்லும் போது அதுக்காக ஊக்கமாக ஜெபிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு ரொம்ப இலகுவாய் வெளியில் வந்துடலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 3வதாய் சோத்திரம், கர்த்தர் எங்களுக்கு சோத்திரம் தலைமை சபையுடைய ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கிளை ஊழியர்களுடைய ஐக்கியம் இருக்கு. சோத்திரம், GNVM ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருக்கிறதுனால சோத்திரம் இவங்களுடைய பாதுகாப்பு சோத்திரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நமக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. இந்த ஐக்கியம் இருக்கிறதுனால இது 3வது அடுக்கு பாதுகாப்பா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. எவ்வளவு நம்ம ஊழியத்தின் பாதையில் உயர்ந்து போனாலும் இந்த பாதுகாப்பு கூடன்மையை ஒழிய என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க தெரியல, ஒரு வளர்ச்சி வந்தோடனே தலைமை வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம், தூக்கி வீசிடுவாங்க. சத்ரு அதெல்லாம் பாதுகாப்பை தூக்கி எறிகிறதுக்கு சமம். 3 அடுக்கு பாதுகாப்பு வேண்டாம், 5 அடுக்கு பாதுகாப்பு வேண்டாம்னு சத்ரு ஈஸியாக சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். இதெல்லாம் புரியாமல் செய்கிறாங்க, சத்தியத்தை அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு. அதை நீங்கள் கூட்டிக்கிட்டே போகணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் தேவன் தந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அப்போ 3வது பாதுகாப்பாய் யார் இருக்கிறார்? சோத்திரம், GNVMல இருக்கிற கிளை ஊழியருடைய பாதுகாப்பு. சோத்திரம், அவங்களுடைய ஜபம் இருக்குது. அந்த ஜபத்தை தான் நான் பாதுகாப்புன்னு சொல்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க.
எனக்கு உச்சக்கட்ட பிரச்சனைனா உபவாசம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க, நான் தப்பிடுவேன். சோத்திரம். இது போல் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறோம். சோத்திரம். இது 3வது அடுக்கு. 4வது சோத்திரம், எனக்கு தலைமை இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? தலைமை இருக்குது. தலைமை பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆமாம் சோத்திரம். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கையை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரே இப்படி பவுலுக்கு இருக்குப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. அதனால சத்துரு அவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து தொற்ற முடியாது. சோத்திரம். 4வது அடுக்கு பாதுகாப்பு. 5வது அடுக்கு பாதுகாப்பு, பரிசுத்தவான்கள் எனக்கு இருக்கு, தந்திருக்கிறார். அன்புதாஸ் ஐயாவை தந்திருக்கிறார், ஆனந்த ஐயாவை தந்திருக்கிறார். எப்படி பரிசுத்தவான்களை தேவன் தந்திருக்கிறார். இவங்களுடைய ஜெபம் என்ன பண்ணுது, பாதுகாக்கு. சோத்திரம். இந்த 5 அடுக்கை தாண்டி வரணும். ஒரு மனுஷன் என்னை தொடணும்னா, தீய சக்தியில் என்னை தொடணும்னா, சோத்திரம், இந்த பாதுகாப்புக்காக இந்த ஐக்கியத்தை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த ஐக்கியத்தை என்ன பண்ண மாட்டேன், விடக்கூடாது. எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணக்கூடாது. இது பெரிய பாதுகாப்பு. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது, ஊழியர்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோத்திரம். அப்போ பரிசுத்தவான்கள் சபையில் ஒரு பிரச்சனையா, செந்துரையிலையா, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா இந்த பிரச்சனையை மாற்றிருக்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த 2 செகண்ட் அவங்க ஏறெடுக்கிற ஜபம் போது நமக்கு சோத்திரம். எந்த பிரச்சனையாலும் தூள் தூளாக நொறுங்கிடும். அவ்வளோ பெரிய பாறை தான், ஒரு குண்டை போய் அடியில் வச்சுட்டு வருவான், டமாலுங்க, அவ்வளோ பெரிய பாறை செதறிடும். பரிசுத்தவான்களுடைய ஜபம் அப்படி. அவங்க சோத்திரம் போட்டுட்டாலே போதும், பிரச்சனை தூள் தூளாக நொறுங்கிடும். இவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ள தெய்வம் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது இந்த பூலோகத்தில் நமக்கு தேவன் கொடுத்த ஐக்கியத்தினால் உண்டாகிற 5 அடுக்கு பாதுகாப்பு. அதுக்கடுத்து பரலோகம் நேரடியாக கொடுக்குற பாதுகாப்பு இருக்கு. தேவன் நமக்கென்று தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, உங்கள் கால்களை இடராதபடிக்கு, உங்களை தாங்கும்படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ தூதருடைய பாதுகாப்பு இருக்கு. அது எத்தனாவது பாதுகாப்பு? 6வது பாதுகாப்பு. அடுத்து 7வதாய் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்தாவியானுடைய பாதுகாப்பு இருக்கு. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒண்ணுன்னா, சோத்திர ஆவியானவர் என்ன பண்ணுவார், நமக்காய் ஜெபம் பண்ணி நம்மளை காப்பாற்றுவார். அப்ப சோத்திர இது எத்தனாவது பாதுகாப்பு? 7. ஆமா. பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து இரட்சகர் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு இருக்கு. 8வது பாதுகாப்பு. அடுத்து பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு. இப்படி சோத்திரம் நமக்கு தேவன் 9 அடுக்கு பாதுகாப்பை போட்டு என்ன பண்றார், பாதுகாத்து கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால நம்ம இந்த ஐக்கியத்தை எல்லாம் விட்டுறக்கூடாது. ஐக்கியத்தில் 1000 பிரச்சனைகள் வரும். ஐக்கியத்துக்குள்ள என்ன வரும், 1000 பிரச்சனை வரும். ஆனாலும் எந்த அளவுக்கு ஐக்கியத்தை மதித்து, எந்த அளவுக்கு ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்புங்கிறத என்ன பண்ணிக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சோதரம் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்துக்கங்க. சோதரம் ஐக்கியமாக இருந்தால் தான், ஐக்கியமாக இல்லைன்னா சோதரம். அதனால் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. சோதரம். இப்படிப்பட்ட பாதுகாப்புகள் நேற்று யதார்த்தமாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரேன்னு சொல்லி சிந்திக்கும் போது இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்டினார். ஆண்டவரே சோத்திரம்பா, இத்தனை அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே என்னை வச்சிருக்கிறீங்களே, ஒரு சத்துருவோ பிசாசோ எதிரியோ ஒருத்தர் என்னை தொட வரணும்னா இத்தனை காரியத்தை தொடர்ந்து முதல் காரியத்தில் அடித்து நொறுக்கிடுவாங்க. சோத்திரம். எங்கிட்டு 9 கடந்து வர்றது முதல் ரவுண்டில் என்ன ஆயிரும், சோத்திரம், பெரிய ஜெயத்தை தேவன் தந்துருவார். ஆனால் நம்ம இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற வரைக்குத்தான் இத்தனை அடுக்கு பாதுகாப்பு. ஐக்கியத்தை விட்டுட்டா, ஆவிக்குரிய நண்பர்கள் வேண்டான்னு சொல்லிட்டா, கிருபாசன ஐக்கியம் வேண்டான்னு சொல்லிட்டா, அவன் ஜிஎன்விபி ஐக்கியம் வேண்டான்னு சொல்லிட்டா, தலைமை வேண்டான்னு சொல்லிட்டா, ஒரு சுத்தவான்கள் வேண்டான்னு சொல்லிட்டா, தேவனையே வேண்டான்னு சொல்லிட்டா, எப்படி பாதுகாப்பு? நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? அதனால் நீங்கள் உங்களுடைய நன்மைக்காய் சொல்கிறேன். நான் கடந்து வந்த பாதையில் தெய்வம் என்னை நடத்துகிற காரியத்தில் சொல்கிறேன். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கட்டி எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். சத்துரு அவ்வளோ சீக்கிரம் உங்களை தொற்ற முடியாது. தொடாமல் இருக்க மாட்டான், தொடுவான், ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவனை கடந்து வர்றது உங்களுக்கு கடினமாக இருக்காது. ஏன்னா இத்தனை பேருடைய சப்போர்ட்டு நமக்கு இருக்குது. அதனால் ஈஸியாக அந்த பிரச்சனை என்ன பண்ணிடலாம், இலகுவாக கடந்துடலாம். அதே போல் சர்வசாதாரணமாகவும் அவங்க என்ன பண்ணிட முடியாது, சத்ருவாகிய பிசாசு நம்மளை, எந்த மனிதர்கள் அதிகாரங்களும் நம்மளை தொற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் தந்திருக்கிறாருங்கிறதை நீங்களும் நானும் புரிந்து செயல்படுவோமானால், ஐக்கியத்துடைய மேன்மையை அறிந்து ஆமை காத்துக்கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நமக்கு தேவன் தந்த பொக்கிஷம், ஆசீர்வாதம், குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம் எல்லாம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா.
அதனால கத்தட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரை சாகிற வரைக்கும் இந்த ஐக்கியத்தை நான் பாதுகாத்து கொள்ளணும். எந்த விதத்திலும் என்ன பண்ணிடக்கூடாது, தடம் புரண்டக்கூடாது. சத்துரு எப்படி கையை வைப்பான் தெரியுமா, அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் வாழ்க்கை உயர்த்தப்படுதுன்னு வைங்க, ஊழியங்களில் உயர்த்தி கொண்டு வர கிருபா வரங்களை தந்து தேவன் பயன்படுத்துகிறார். தேச அளவு என்னை பயன்படுத்துகிறார், உலக அளவில் பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம் கத்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த இடம் வரும்பொழுது இவங்க சோத்திரம் யாரையும் அற்பமாக நினைச்சிடக்கூடாது, யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது. நம்மளை தான் கத்தர் உலக அளவில் பயன்படுத்துகிறாரு, தேசத்தின் அளவில் பயன்படுத்துகிறாரு, இவங்கெல்லாம் நமக்கு கீழே தானே அப்படிங்கிற இடம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோமோ சோத்திரம் அன்னைக்கும் அந்த நிலைமையில தான் இருக்கணும். அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் இவங்கெல்லாம் ஜெபிக்கிற ஜெபங்கிறதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். அதனால அநேகர் அந்த இடத்த தவற விடுறதுனால தான் அவங்க பாதுகாப்பை இழந்து அநேகர் பாதிப்புக்குள்ளே போயிடுவாங்க. ஒன்று சரீர பாதிப்பில் போயிடுவாங்க, இல்லைன்னா சாட்சி கேடுங்கிற பாதிப்புக்குள்ளே போயிடுவாங்க. அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் ஊழியங்களை நிறைவேற்ற முடியாதபடி அநேகருடைய வாழ்க்கை சிதறி போக காரணம் அதுவாக தான் இருக்கு. அதனால் நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து இதை படித்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியம் கூடிக்கிட்டு தான் போகணுமே ஒழிய ஐக்கியத்தில் பிளவு வரக்கூடாது. ஐக்கியத்தை எந்த அளவுக்கு நீங்களும் நானும் காத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு, சமாதானம், உயர்வு, ஆசீர்வாதம், தேவனுடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். அது ஐக்கியத்தை எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சமாதான குலைச்சல், பல விதத்தில் இழப்புகள், நஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அதனால நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்க. அது நம்ம சபைக்குள்ளே இருக்கலாம், வெளி சபைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஐக்கியத்தை பிளவுபடுத்துகிற அப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்ளாதீங்க. இப்போ நான் அவரை நம்ம சபைக்கு இழுக்கலை, யார என்னுடைய நண்பர், வாங்க அப்படியே ஜிஎன்விமிக்கு வந்துருங்க சோதரன், நீங்கள் என்ன ஒரு அந்த சபையில் அது சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களும் அந்த சபைக்குள்ளே இசைஞ்சு போகத்தான் நான் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே சோதரன். மற்றபடி இந்த ஆவிக்குரிய நட்பு என்னன்னா சோதரன், எனக்கு ஒன்றுனா அவங்க ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா நான் ஜெபிப்பேன். அவங்களும் ஆவிக்குரியவங்க, அவங்க எனக்கு வேண்டிய சில ஆலோசனைகளை தருவாங்க. அதுபோல் சோதரன் நாங்களும் அவங்களுக்கு வேண்டிய சில ஆலோசனைகளை கொடுக்குறோம். அதைத் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம், கிருபாசன ஐக்கியம், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ஐக்கியம், அடுத்த தலைமை, அடுத்து பரிசுத்தவான்கள், அதுக்கப்புறம் சோத்திரம் தேவடைய சோத்திரம் தேவதூதருடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். சோதரர் இப்படிப்பட்டதான பெரிய பாதுகாப்புக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு தேவன் தொடர்ந்து ஆசீர்வாதத்திற்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதை ஏன் சொன்னேன், எனக்கு கர்த்தர் இந்த பகுதியை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்க. ஆமாம், தேவனுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தாவுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவதூடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்படி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடத்திப்புக்காரர், ஆமேசுத்திர ஊழியக்காரர், அதுக்கு மேலே நமக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. சோத்திரம் இதெல்லாம் சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு எதுக்கு கிருபாசன ஐக்கியம் தேவையில்லை, சோத்திரம் எனக்கு எதுக்கு பரிசுத்தவான் ஐக்கியம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சோத்திரம் அவங்களுக்கு சத்தியம் தெரியலை. சோத்திரம் அதனால் அப்படிப்பட்ட பகுதிக்கு நிறைய கடந்து போகிறாங்க. உங்களை சொல்லலை, சோத்திரம் சில ஊழியர்களை குறித்து சொல்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்குது, அப்படி போயிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு பெரிய பாதுகாப்பு, பெரிய ஆசீர்வாதம். எங்கேயாவது சாத்தான் போய் சிக்க வச்சுட்டான்னா அதுலேருந்துலாம் வெளியில் வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் தான் சோத்திரம் சிக்காமல் பாதுகாப்பாக. ஒருவேளை சிக்குனாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய ஜபத்தினால நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க. இந்த ஞானமும் இந்த வெளிச்சமும் இல்லாததுனால தான் அவங்க அந்த ஐக்கியத்தின் மேன்மையை புரியாமல் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதனால் எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு வேளை கர்த்தருடைய ஊழியர்களாக கர்த்தர் கொண்டு வருவார், விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து கொள்ளணும். அதுபோல் எனக்கு நானே என்ன ஒரு நினைப்பூட்டுதலை கொண்டு வருகிறேன். எதிர்காலத்தில் தேவன் எந்த நிலைமைக்கு கொண்டு போனாலும் இந்த ஐக்கியத்தை நான் என்ன பண்ணிக்கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் எனக்கு ஆசீர்வாதங்கிறதை என்றைக்கு மறந்து விடாமல் இருக்கிறதுக்காக, எனக்கு நானே நினைப்பீட்டுக் கொள்வதற்காகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகவும் இந்த பகுதியை நான் சொல்லி வருகிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. கர்த்தர் சோத்திரம்.